கண்ணியமானவர்களே, நாம் எவ்வளவு பெரிய ஏழ்மை நிலையில் இருந்தாலும் நம்மை மிக பெரும் பணக்காரனாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூறா ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதனை மிக விரைவில் அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு மிக பெரும் பணக்காரனாக மாற்றக்கூடிய இந்த ஒரு சூறாவை தவிர நீங்கள் உலகத்தில் வேறு எந்த ஒரு சூறாவையுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆதாரபூர்வமான நபியவர்கள் கூறிய பைஹக்கி என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சூறா ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பணம் என்பது எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னா நமக்கு பணம் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட பணம் நாம் தள்ள தள்ள, நாம் அந்த பணத்தை விரட்ட அந்த பணம் நம்மிடத்துலேருந்து குறைய பணத்தை நம்மள்கிட்ட அதிகமாக்கக்கூடிய ஒரு சூறா. நம்ம இந்த ஒரு சூறாவை மட்டும் ஓதிட்டா போதும், பணம் எங்கிட்டாது இருந்து நம்மளை தேடி வந்துடும். உடனடி பண தேவையே நமக்கு ஏற்படாது. உடனடியாக இந்த பணம் எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலைமையை, அந்த ஒரு சூழ்நிலையே அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில் வைக்க மாட்டான். எப்போதுமே பணம் நம்ம கையில் இருந்துக்கிட்டே இருக்கும், நம்மளுடைய பாக்கெட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு செல்வத்தில் பரக்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஒரு சூறா. இந்த ஒரு நிகழ்வை கேளுங்க. இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்னு மஸ்ஊத் அவங்களுக்கு 5 பெண் குழந்தைகள். அந்த 5 பெண் குழந்தைகளுமே நிக்கா ஆகாமல் இருக்கிறாங்க. நிக்கா இன்னும் அவங்களுக்கு ஆகல். அப்போ அந்த சமயத்தில் இப்னு மஸ்ஊத் அவங்க சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வஃபாத் ஆயிடுவாங்க. அந்த ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அப்போ உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இப்னு மஸ்ஊத் அவங்கள சக்கராத்துடைய நிலையில் இருக்கும்போது பார்க்க போகிறாங்க ஹலீஃபா உஸ்மான் அவங்க. அப்போ உஸ்மான் அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்காங்க, அந்த பெண் குழந்தைகளை நிக்கா செய்து கொடுக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு பணம் எதுவும் பைத்துல் மால்லேருந்து வேணுமா? பண உதவி தேவைப்படுதா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. மருத்துவ உதவிக்காக வேண்டி பணம் வேணுமா? பைத்துல் மால்லேருந்து நாங்கள் எடுத்து தர்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க நம்பிக்கையோடு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சூறா என்கிட்ட இருக்குது. அந்த சூறா எனக்கு போதும். அந்த சூறா என்னுடைய பண தேவையை நீக்கிவிடும். என்னுடைய மருத்துவத்திற்காக வேண்டி பண தேவையை அந்த ஒரு சூறா எனக்கு நீக்கி தந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அந்த சூறா தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகள்களை நிக்கா செய்து வைத்தது என்று கூட சொல்லலாம். இப்னு மஸ்ஊத் அவங்க சில நாட்களில் வஃபாத் ஆகிடுறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஒரு சூறாவை கற்றுக் கொடுத்துட்றாங்க. அந்த பிள்ளைகள் வளமையாக அந்த ஒரு சூறா ஒதுக்கிட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட அந்த பிள்ளைய, அந்த 5 பிள்ளைகளில் ஒரு பிள்ளைய ஒரு நாட்டினுடைய கவர்னர் நிக்கா செய்து கொள்கிறார். இப்போ இந்த ஒரு நிகழ்வை கேட்டுக்கங்க. இந்த ஒரு நிகழ்வில் நாம் விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சாமானிய மனிதர் தான் இப்னு மஸ்ஊத் அவங்கள்ட்ட எந்த ஒரு வசதியும் இல்லை, இடமும் இல்லை, பணமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ஒரு சூறாவை நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் என் பிள்ளைகளுக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. அந்த சூறா அந்த அவர்களினுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை மாற்றுச்சு. இது போன்று தான் இந்த ஒரு சூறாவை நாமும் தினந்தோறும் ஓதிக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஒரு சூறாவை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பயப்படவே தேவையில்லை. அல்லாஹ் நம்மளுடைய செல்வத்தில், இன்னும் நம்மளுடைய பணத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். நபியை உங்களே சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு சூறாவை யார் மகரிபுடைய நேரத்தில், இரவினுடைய ஆரம்பத்தில் ஓதுறாங்களோ அவர்களினுடைய வீட்டில் வறுமையே ஏற்படாது. அவங்க மௌத்தாகிற வரையும் உங்களுடைய வாழ்க்கையில் வறுமையே வராது அப்படின்னு ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூறா. இந்த ஒரு சூறா பல நபர்களினுடைய வாழ்க்கையை மாற்றுச்சு. இன்னும் இந்த ஒரு சூறாவை, இந்த ஒரு வீடியோ பார்க்கக்கூடியவங்களும் ஓதியிருப்பாங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு சூறா பலன் கொடுத்துருக்கும். அப்படி பலன் கொடுத்தவங்க இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சூறா என்ன அப்படின்னா, குர்ஆன்லேயே 56வது சூறாவாக இடம்பெற்றுள்ள சூறா வாக்கியா. இந்த சூறா வாக்கியாவினுடைய சிறப்பு நம்ம கேட்கும்போது நமக்கெல்லாம் புல்லரிக்கும். அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூறா. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு நிலையில் இருந்தாலும்
ஏழ்மையான நிலையில், பணம் வசதி இல்லாமல், ஒரு கஷ்டப்படக்கூடிய நிலையில், ஒரு துன்பமான நிலையில், அல்லாஹ்வை தவிர எனக்கு பண உதவி செய்வதற்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்பக்கூடியவங்க, இந்த ஒரு சூறா ஒரு மிகப்பெரிய பெஸ்ட்டான சூறா. தயவு செஞ்சு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை பின்பற்றாதவங்க இன்றைய இரவுலேருந்தே, இன்றைய மகரிபிலிருந்தே இந்த சூறாவை ஓத நீங்கள் தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கை சில நாட்கள்லேயே ஒரு மிக பெரும் மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில். அது செல்வத்தில், இன்னும் உங்களுடைய பொருளாதாரத்தில். கண்ணியமானவர்களே, தமிழ் தெரியாதவர்கள், அரபி தெரியாதவர்களுக்காக வேண்டி நான் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் அதனுடைய தமிழ் சூரா வாக்கியாவினுடைய தமிழ் விளக்கத்தோட, இன்னும் அதனுடைய பொருளோட, அரபி தமிழ் ஆகிய 3 இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ்லேயும் நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் அந்த லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன். தயவு செஞ்சு இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்தாவது நம்ம அனைவரும் போதும், நம்ம அனைவரினுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்திலையும், இன்னும் செல்வத்திலும், இன்னும் நம்மளுடைய ரிஸ்கிலும் அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாம்.